ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்க அப்பாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு. அவர் புத்தி சாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எலிச்சாவை மாதிரி தெரியுதா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனா இவங்க ரெண்டு பேரும் கேக் கூட்டிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்னாதான் சேர போறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? ஐயாவும் சின்னையாவும் பண்ற நாடகம் ஆடுறாங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் நாங்க பேசிட்டு இருக்கோம். எதனாலனா இது நாங்க இத்தனை வருஷமா 7 வருஷமா அப்பா இறந்ததுல இருந்து இந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். ஐயா ராமதாஸ் ஐயா இதை சூழ்ச்சி பண்ணாங்க, அன்புமணி அவங்க எங்க அப்பாவை கொன்னாங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கோம். அதே தான் இப்ப மறுபடியும் ஐயா அவர்கள் பேட்டி எல்லா இடத்துலயும் பேட்டி போட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேரும் நடத்துற நாடகம் வெறும் அரசியல் நாடகம் தான் பண்றாங்க. இவங்க எங்க சமுதாய சார்ந்த எந்த நலனுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா 2014 தனிச்சு போட்டியிடணும்னு முடிவெடுத்து 1 வருஷத்துக்கு முன்னாடியே வேட்பாளர் அனௌன்ஸ் பண்ணி ஐயா காடிவெட்டியார் அவர்களும் ராமதாஸ் அவர்களும் முடிவு பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீர்னு என்டிஏ கூட்டணிக்கு அன்புமணி அவர்கள் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்லி என்டிஏ கூட்டணியில உள்ள போனாரு. உள்ள போய் என்ன ஆச்சுன்னா, காடிவெட்டியார் அவர்கள் நீங்க மக்களுக்கு துரோகம் செய்யறீங்க, நம்ம தனியா போட்டிடணும்னு சொல்லி தான் இந்த முடிவு எடுத்தோம்னு சொல்லி பிரச்சாரம் பண்ண முடியாதுன்னு ஒதுங்கிட்டாரு. நான் தருமபுரி மட்டும் பிரச்சாரம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தருமபுரியில மட்டும் தான் அன்புமணி அவர்கள் ஜெயித்தார். அதே விஷயம் தொடர்ந்து 2016 என்ன நடக்குதுன்னா, அவங்க கூட்டணி போகணும்னு மறுபடியும் அன்புமணி அவர்கள் சொல்லும் போது காடிவெட்டியார் அவர்கள் வன்னியர் சங்கத்தை பிரிச்சு 100 தொகுதி வட மாவட்டங்கள்ல 100 தொகுதியில நான் எம்எல்ஏ வச்சு நான் போட்டிடுவேன்னு சொல்லி பேசும்போது, ஐயோ இவர் கட்சியே ஒண்ணு இல்லாம போயிடும் போலே, கட்சி காடிவெட்டியார் அவர்கள் பின்னாடி போயிடும் நினைச்சுக்கிட்டு தனித்து போட்டிடலாம்னு சொல்லி மாற்றம் முன்னேற்றம்னு ஒரு விஷயத்தை கொண்டு அன்புமணி அவர்கள் போட்டிட்டாரு. வட மாவட்டங்கள்ல 15% வாக்கு வங்கி வச்சிருந்தாங்க. அன்னைக்கு பாமக 2016 15% வாக்கு வங்கியை நிரூபிச்சு காமிச்சாங்க. அதுல இருந்து என்ன காரணத்தினால அன்புமணி அவர்கள் பின்வாங்கினார்? எதுக்கு 2019 கூட்டணி போனார்? 2019 கூட்டணி போனார். 2021, 24 3 எலெக்ஷன்லயும் தொடர் தோல்வியை சந்திச்சிட்டு இருந்தார். அந்த தொடர் தோல்வி காரணத்தினால இன்னைக்கு இவங்க ஒரு டிராமா நடத்துறாங்க. இன்னைக்கு எப்படி திருமாவளவன் போற கூட்டணி வெற்றி கூட்டணி அமையுது, அதை பொறுத்துக்க முடியாம இன்னைக்கு இவங்க போற கூட்டணி தோல்வி கூட்டணி அமையுதுன்றதுனால இந்த நாடகம் நடத்தி இவங்க ரெண்டு பேருமே சண்டை போடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்களுக்கோ இல்ல வன்னியர் சங்கத்துக்கோ இல்ல பாட்டாளி மக்கள் கட்சிக்கோ எந்த நலனுமே எந்த பயனுமே கிடையாது. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறது எதுக்கு? பணத்துக்காகவும் பதவிக்காகவும் மட்டும்தான் சண்டை போடுறது. இன்னைக்கு இதை நான் மட்டுமே சொல்ல, ராமதாஸ் அவர்களே அன்புமணியை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, அன்புமணி அவர்களை பத்தி வைக்கிற குற்றச்சாட்டை பாத்தீங்கன்னா, அன்புமணி பண வெறியும் பதவி வெறியும் பிடிச்சுதான் அலையிறாரு. அவர் 2004 அவர் கட்சிக்கு வந்தாரு. இன்னைக்கு 2025 ஆயிடுச்சு. 20 வருஷமா அவர் இந்த சமுதாயத்துக்காகவும் இந்த கட்சிக்காகவும் எதுவும் செய்யலன்னு 20 வருஷமா இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் சொல்றாங்க. இது இந்த வன்னியர் மக்களுக்கு செய்யற துரோக செயல் தான் நாங்க சொல்றோம். இதே துரோகத்தை இன்னும் எத்தனை வருஷம் செஞ்சிட்டு இருப்பாங்க? இதனால என் மக்கள் எந்த விதத்துல பயனடைகிறாங்கன்றது எனக்கு புரியல. அன்புமணி அவர்கள் இப்ப இந்த 2021 எலெக்ஷன்ல நிறைய பொறுப்பாளர்கள் போய் அன்புமணி அவர்கள்ட்ட ராமதாஸ் அவர்கள்ட்ட என்ன கேக்குறாங்கன்னா, தர்மபுரியில தியாகி ஐயா சுப்பிரமணிய அவங்களோட குடும்பத்துல இருந்தோ இல்ல நெய்வேலியில ஐயா தேசிங் அவங்களோட குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் விருதாச்சலத்திலயும் தர்மபுரியிலயும் போட்டியிட வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அன்புமணி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மாவீரன் காடிவெட்டியார் அவர்கள் இருந்து அவர் இன்னைக்கு மாவீரன் கடவுள் அப்படின்னு சொல்லி மக்கள் தியாகி ஆக்கிட்டாங்க. இதுல இருந்து நான் தியாகிகள்ல இருந்து இன்னும் 2 பேரை உருவாக்கி இன்னும் நான் இதுல இருந்து அடையாளமே இல்லாம போகணுமா? அதெல்லாம் ஒன்னும் செய்ய தேவையில்ல அப்படின்றது. ஐயா அவர்கள் மேல ஒரு படிக்கு போய் என்ன செய்யறா, அந்த குடும்பத்துக்குலாம் நிறைய செஞ்சாச்சு, வீடு கட்டி கொடுக்கறதுலாம் பாக்கலாம் பொறுமையா அப்படின்றாங்க. ஆனா இன்னைக்கு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண விஷயம், இவர் ஒரு பேரனுக்கு பொறுப்பு போட்டாரு, அதை ஒத்துக்க முடியல அன்புமணினால. அதுல இருந்து அவர் அந்த பொறுப்புல இருந்து எடுத்துட்டாரு அவரை. அது ஒத்துக்க முடியாம இன்னைக்கு பாட்டில தூக்கி அடிக்கிறாருன்னு சொல்றாரு, மைக்க தூக்கி டேபிள் அடிக்கிறாருன்னு சொல்றாரு, பொதுக்குழுல டேபிள தூக்கி மைக் அடிச்சான்னு சொல்றாரு. ஒரு ஒழுங்கு நடவடிக்கை குழுன்னு ஒரு குழு வச்சாங்க. ஒழுங்கு நடவடிக்கை குழுல 16 குற்றச்சாட்டு வச்சுட்டாங்க. அந்த 16 குற்றச்சாட்டுக்குமே எந்த நடவடிக்கையும் நேற்று ராமதாஸ் அவர்கள் எடுக்கல பொதுக்குழுல. இதே ஒரு சின்ன அந்த 16 குற்றச்சாட்டுல ஒரு குற்றச்சாட்டு யாராவது ஒருத்தர் ஐயா ஜி.கே. மணி அவர்களோ இல்ல சேலம் அருளானோ இல்ல கணேஷ்குமார் எம்எல்ஏ அவர்களோ யாராவது ஒருத்தர் அந்த குற்றச்சாட்டை செஞ்சிருந்தா கட்சி விட்டு நீக்கி இருப்பாங்க. இன்னொரு உதாரணம், வக்கீல் பாலு அவர்கள் ஐயான்னு சொல்லாம ராமதாஸ் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு. அதுக்கு அவர் அடிப்படை உறுப்புல இருந்து எடுத்துட்டாங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொல்லி பைத்தியக்கார பட்டம் கட்டுறாரு. அவர் புத்தி சாதனை சரியில்லைன்னு சொல்றாரு, குழந்தைன்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் இன்னும் கட்சி விட்டு நீக்கல? அப்ப யாரை ஏமாத்த இந்த நாடகம் போடுறீங்க நீங்க 2 பேரும் சேர்ந்து? என் மக்கள் இதனால என்ன பயனடைறாங்க? இவங்க 2 பேரும் போடுற சண்டைனால என் சமுதாய மக்கள் இன்னும் சீரழிவு பாதை நோக்கி தான் போறாங்க. இன்னொரு விஷயம் சொல்லணும்னா, ஐயா எடப்பாடியார் அவர்கள் இப்போ பிரச்சாரம் போயிட்டு இருக்காரு.
கடலூருக்கு போகும்போது அதை பத்தி எதுவுமே பேசல. 10.5 பத்தியோ வன்னியர் நலன் சார்ந்த எதுவுமே பேசல. ஏன் சொந்தக்காரங்க கேட்கிற 10.5 பத்தி ஏதாவது பேசுங்க ஏன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாரு, நான் தானே ஆட்சியில வந்து கொடுத்தேன், நான் ஆட்சியில திருப்பி உட்காரும் போது கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதே எடப்பாடி அவர்கள் திருச்சியில போய் பொதுக்குழுல 10.5 பத்தி என்ன சொல்றாருன்னா, 10.5 முடிஞ்சு போன கதை தானே, அதை பத்தி ஏன் இங்க பேசுறீங்கன்றது. அப்ப எடப்பாடி அவர்களுக்கும் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் வன்னியர் மக்களை பார்த்தா என்ன எலிச்சாய் மாதிரி தெரியுதா? 10.5 முடிஞ்சு போன கதைனா அப்ப வன்னியர் மக்களோட அரசியலும் வன்னியர் மக்களோட வாழ்வும் முடிஞ்சு போன கதையா எடப்பாடி அவர்களுக்கு? வன்னியர் மக்களோட ஓட்டு மட்டும் எடப்பாடி அவர்களுக்கு வேணும், வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து எதுவுமே பண்ண மாட்டாருன்னா அவர் எப்படி வந்து வட மாவட்டத்துல கட்சியை வளர்ப்பாரு? எப்படி வட மாவட்டத்துல அவர் வந்து பிரச்சாரம் இதுக்கப்புறம் பண்ணுவாரு? இதுக்கப்புறம் ஒரு வட மாவட்டங்கள் எங்க பிரச்சாரம் போனாலும் வன்னியர் மக்கள் கிட்ட பகிரங்கமா மன்னிப்பு கேட்கல அப்படின்னா அவர் வந்து இந்த வர எலெக்ஷன்ல அவருக்கு அதுக்கான தக்க பாடத்தை நாங்க கத்துக் கொடுக்கணும். அவருக்கு வந்து வன்னியர் மக்கள் கிட்ட இருந்து ஒரு ஓட்டு கூட போகாத அளவுக்கு நாங்க அவருக்கு எதிர் பிரச்சாரம் பண்ணோம். ஏன்னா வன்னியர் மக்களை வந்து வன்னியர் மக்களோட நலன் சார்ந்து பேசாம ராமதாஸ் அவர்களும் அவரோட சொந்த லாப விஷயத்தை பேசுறாரு. எடப்பாடி அவர்களும் வந்து இவங்க 2 பேரும் கூட்டணி உட்கார்றதுக்காக 2021 எலெக்ஷன்ல ஒரு மாசம் முன்னாடி வந்து எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அவங்க வந்து 10.5 கொடுத்தாங்க. அது சரியான முறையில் கொடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு கொடுத்தாங்க. 10.5 எடப்பாடி அவர்கள் கொடுத்தாங்கன்னா நாங்க கொடுத்தாங்கன்னு ஒத்துக்கிறோம். கொடுக்காம இருக்கும்போது அது எப்படி நாங்க வந்து அவங்க சூழ்ச்சி செஞ்சு கொடுத்தது நாங்க எப்படி ஒத்துக்க முடியும்? இந்த மாதிரி தொடர்ந்து என் சமுதாய மக்கள் வந்து சீரழிவு பாதையில கொண்டு போறது வந்து எடப்பாடி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான் பண்றாங்க. ராமதாஸ் அவர்கள் வந்து இதே பிரச்சனைய இப்ப இந்த 20 ஆண்டுகளா இந்த பிரச்சனையை பத்தி எதுவுமே பேசல. அன்புமணி அவர்கள் செஞ்ச எந்த விஷயத்தையுமே அவர் எந்த இடத்துலயும் சொல்லல. இன்னைக்கு வந்து அவங்க அம்மாவை பாட்டில் தூக்கி அடிச்சாங்கன்னு சொல்றாரு. பொதுக்குழு மேடையில மைக்க தூக்கி டேபிள்ல போட்டாங்கன்னு சொல்றாங்க. இவர் வந்து அவதூறா பேசிட்டாங்க, வலைதளங்கள்ல வந்து சமூக ஊடக பேரவைகளை வச்சு அவதூறா பேசினாங்க, இதெல்லாம் சொல்றாங்க. அப்படி பேசுறவங்க முந்தா நேத்து எப்படி வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் அப்போ வந்து மாறி மாறி நல்லபடியா கேக் ஊட்டிக்கிறாங்க. அவங்க அம்மா அங்க இருக்காங்க, அவங்க மகள் இருக்காரு, ராமதாஸ் அவர்களோட மகள் இருக்காரு, அவரோட மனைவி இருக்காங்க, அன்புமணியும் இருக்காரு. யார் முகத்திலயும் எந்த பதட்டமும் தெரியல. எல்லாரும் வந்து நல்லபடியா சந்தோஷமா தான் கேக் ஊட்டிக்கிறாங்க. எல்லாருமே நல்ல இதே சூழ்ச்சியை தான் இவர் வந்து பெருத்தாளும் சூழ்ச்சி. இதே மாதிரி தான் வந்து சகோதர சமுதாயத்துக்குள்ளயும் பண்ணியிருந்தாரு. அவரோட அரசியலே ராமதாஸ் அவர்களோட அரசியலே பிரித்தாளும் சூழ்ச்சிதான். இதே மாதிரிதான் ரெண்டு சமுதாயத்துக்குள்ள வந்து பிரச்சனையை உண்டாக்கி அடித்தட்டு மக்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க, பொறுப்பாளர்கள் அடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க மேல பாத்தீங்கன்னா அந்த தலைவர்களுக்கு போய் பர்த்டே விஷ் பண்றதும் அவங்க கல்யாணத்துக்கு போறதும் பண்ணிட்டு இருந்தாரு. இன்னைக்கு இவங்க 2 பேரும் அதான் பண்றாங்க. அப்பாவும் பிள்ளையும் அடிச்சுக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டு அவங்க கீழே இருக்க பொறுப்பாளர், இப்ப ராமதாஸ் அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்க, அன்புமணி அவர்கள் பின்னாடி ஒரு 10 பொறுப்பாளர் இருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் தான் அடிச்சுக்கிறாங்க. இவங்க 2 பேரும் மேடையில பேசிக்கிற மாதிரி தனித்தனியா பொதுக்குழு போடுறது, நான் வந்து இந்த எலெக்ஷன் வரைக்கும் நாங்க 2 பேரும் டிராமா போடுறோம், எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஒன்னாய்க்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கை கோத்துட்டு போயிடுவாங்க. ஆனா ஏன் மக்கள் என்ன ஆவாங்க? ஏன் மக்கள் அடிச்சுட்டு நிக்கிறவங்க நாளைக்கு வந்து ஒரே தொகுதிக்குள்ள ஒரே கிராமத்துக்குள்ள எதுவுமே பண்ண முடியாம அவங்க முரணாதான் நிக்கும். இப்ப இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க, ஆனா இவங்க 2 பேரும் கேக் ஊட்டிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் எப்படியா இருந்தாலும் ஒன்னாதான் சேர போறாங்க. ஏன் மக்களோட நிலைமை என்ன ஆகும்? இப்படி தொடர்ந்து ஏன் சமுதாய மக்கள் வந்து ராமதாஸ் அவர்களும் அன்புமணி அவர்களும் ஏமாத்திட்டு இருக்காங்க?